அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. 33ஆம் சங்கீதம் 18வதும் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் கரிசனை உள்ள தேவன். ஒரு தாய் தந்தையினுடைய உள்ளத்தை போல அவருடைய உள்ளம் இருக்கிறது. அவர் எப்பொழுதும் தம்முடைய ஜனங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்முடைய பிள்ளைகள் தமக்கு பயப்படுகிற போது, தமது கிருபைக்கு காத்திருக்கிற போது, அவர்களுக்கு என்ன இடையூறு வந்தாலும், இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறதற்கு அவருடைய பார்வை எப்பொழுதுமே அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்கள் சரீரத்தில், உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களும் வியாதிகளும் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கியிருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள், எனக்கு ஏன் இந்த போராட்டம் வந்திருக்குன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். பாருங்கள், பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமாய் ஒரு மனிதன் வியாதியோடு இருக்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு தம்முடைய பார்வையை அவன் மேல் செலுத்தினார். எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனால் அவனை தேடி சென்று நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அப்போ அவன் சொல்றான், என்னை குளத்துல தேவதூதன் கலக்கும் போது இறக்கி விடுகிறதுக்கு யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றார். அவன் நடந்து போகிறார். ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது. 38 வருஷமாய் காத்திருந்தவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தருடைய பார்வை உங்கள் வியாதியிலே, உங்கள் போராட்டத்திலே, உங்கள் மனதில் இருக்கிற காயங்களிலே, உங்களை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களிலே அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இதே வசனத்தில் வாசிக்கிறோம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் ஆண்டவருடைய பார்வை தம்முடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு ஜெபிக்க சொல்றவங்கெல்லாம், எனக்கு இந்த தேவை இருக்கு பிரதர், இந்த தேவை இருக்கு பாஸ்டர், எனக்காக ஜெபிங்க. நிறைய தேவைகளோடு, குடும்பத்தின் சூழ்நிலைகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்களை இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. சில இடங்கள்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் சாப்பிடவே இல்லை, நாங்கள் ஒரு நேரம் தான் சாப்பிட்றோம், 2 நாளாச்சு சாப்பிட்டு, பயங்கர மனவேதனையாக இருக்கும். அதே ஆட்களுக்கு ஜெபம் பண்ணி சில காரியங்கள் செய்த பிற்பாடு சில காலங்கள் கழித்து சொல்வார்கள், கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தினார். கொரோனா காலத்தில் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கும் போது என்ற சிலர் சொன்னாங்க, பிரதர் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தது, கர்த்தர் இந்த சூழ்நிலையில ஒரு குறைவில்லாமல் எங்களை அற்புதமாய் போஷித்தார், பாதுகாத்தார், அற்புதம் செய்தார் அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. இந்த காலை நேரத்தில் நிறைய தேவையோடு இருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நான் இனி என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் நான் எப்படி இதிலேருந்து வெளியே வருவேன்னு சொல்லி கலங்குறீங்களா? நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு கிருபைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேலே பார்வையை செலுத்துகிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நீ யாரையும் பார்க்காத, நீ என்னை நோக்கி பார், நான் வானத்தில் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், என் நாமத்தினாலே கேள், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மேல் பார்வை வைத்திருக்கிறார். நீங்கள் பலவீனத்தில் இருந்தாலும், தேவையோடு இருந்தாலும், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நிச்சயம் இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். உங்கள் பலவீனமான சரீரத்திலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதம் செய்வார். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இப்பொழுதும் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. என்ன பலவீனத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறார்களோ அந்த போராட்டங்கள் மறைந்த சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.